வேலையை விடும் போது என் கையில காசுலாம் இல்ல, எனக்கு ஒரு 6000 ரூபாய் கடன் இருந்துச்சு. இவர் ஒரு 12000 ரூபாய் ரெடி பண்ணி தந்தாரு. அதை வச்சுதான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். பிராண்டிங் ஏஜென்சி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லும் போது எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல நீங்க என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருமே எங்கள்கிட்ட கேட்டாங்க. பட் ஆனா ஒரு விஷயத்த நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணோம். என்னதான் ஐடியா ரொம்ப பழசா இருந்தாலும், என்னதான் எங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியா இருந்தாலும் எங்களோட 100% டார்கெட் என்ன வந்துச்சுன்னா கிளைண்ட்டுக்கு பிசினஸ் நடக்கும். கிளைண்ட்டுக்கு பிசினஸ் நடந்தா கண்டிப்பா எங்களுக்கு பிசினஸ் நடக்கும் மைண்ட் செட்ல இருக்கும். 6 மாசம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ப்ராஃபிட்னு ஒண்ணு இன்னைக்கு தான் நம்மளோட பிசினஸ் நம்ம பாக்குறோம். அதுவும் சர்வீஸ் சார்ஜ் மூலமா இல்லைங்க, நாங்க கேட்காமலே அவங்களுக்கு 2 crore ப்ராஃபிட்ல இருந்து எங்களுக்கு 2% வந்தாங்க. ஸோ நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, நம்ம ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம், கிளைண்ட்டுக்கு பிசினஸ் நடந்தா கண்டிப்பா நம்ம பிசினஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்களுக்கு அது நடந்தது. ஸோ பிசினஸோட ஸ்டார்டிங்ல உங்களோட ப்ராஃபிட் தாண்டி உங்களோட கிளைண்டோட ப்ராஃபிட்டுக்கு நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் மாறுங்க.